ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி பாஸ் வைட் ஆங்கிள். இன்னைக்கு ஷோ தலை தோனியை பற்றி தான், எம்எஸ் தோனியை பற்றி தான். என்ன சொல்றது, ஐபிஎல் 2024 சீசனில் நேற்று முதல் தடவையாக தலை தோனி பேட்டிங்க்கு வந்தார். சிஎஸ்கே விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் தோத்துட்டோம். அதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகி எம்எஸ் தோனி பேட்டிங் பண்ண வந்த முதல் மேட்ச் நேற்று நடந்த மேட்ச் தான். எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் நம்ம மேட்ச் தோத்துருந்தாலும் எம்எஸ் தோனியோட பேட்டிங்கை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணோம். பார்த்தீங்களா, நம்மன்றது சென்ஸ் நான் சொல்றது வந்து நம்ம டிவி மூலமா நம்ம பார்த்தோம். அது மொபைல் டிவி எல்லாத்துலையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே போல் ஸ்டேடியம்ல, அதுவும் வைசாக் ஸ்டேடியம்ல பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸு நம்ம சிஎஸ்கே வந்து தோத்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சாலும், ஆனால் தோனியோட பேட்டிங்கை பார்த்து நம்ம புல்லரிச்சு போனோம். பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீரியஸாகவே வேற லெவலு. அந்த வைப் இன்னும் கூட குறையாம தான் இருக்கு. ஹைலைட்ஸில் போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த விண்டேஜ் தோனி, அந்த 2005 பாகிஸ்தான் கிட்ட அந்த ஷாட்ஸ் அடித்த ஒரு ஷாட்டுமே அந்த ரிசம்பிளன்ஸ் அப்படியே நேற்று அவர் ஆடின இன்னிங்ஸ், அந்த ஷார்ட்டஸ்ட் இன்னிங்ஸில் அவர் அடித்த சிக்ஸும் சரி, பவுண்டரிஸும் சரி, குறிப்பாக அந்த கவர்ஸில் சிக்ஸ் அடிக்கிறார் பார்த்தீங்களா, அது அப்படியே அந்த என்ன சொல்றது, அந்த டைம் டிராவல் பண்ணி 2005க்கு போன மாதிரி இருந்தது. அப்படி அச்சல் அந்த விண்டேஜ் தோனி. நேற்று அது என்ன மாயமும் மந்திரமோ தெரியல, அவர் வைசாக் போறாரு. அங்கே வந்து அவர் செஞ்சுரி அடித்த கிரவுண்டு, அவர் இனிஷியலாக கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கிரவுண்டில் தான் அவர் நேற்று இந்த ஐபிஎல் சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. அது என்ன மாயம் என்ன மந்திரம்னு தெரியல. சீரியஸாக ஒரு பயங்கரமான வேற லெவல் வைபான ஒரு மூமெண்ட் அது. அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மூமெண்ட் தான். அவர் உள்ள வந்த உடனே நாமளும் சரி, ஸ்டேடியம்ல இருந்த ஆடியன்ஸும் சரி பயங்கர வைப்ரேட் ஆனாங்க. அது ஒரு எனர்ஜி லெவலே வேற லெவல்னு சொல்லலாம். ஒரு பேட்டிங் பண்ணும்போது ஆடின முதல் பாலே புதுசாரில் பவுண்டரி. நீங்க யோசிச்சு பாருங்க, இதே விஷயம் சென்னை சேப்பாக்கல தலை தோனி, எம்எஸ் தோனி ஆடும் போது முதல் பால் பவுண்டரி. அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவர் நேற்று வைசாகியே அன்பு டென்னா மாத்திட்டாரு. ஒருவேளை சென்னை சேப்பாக்கில் அவர் அடிச்சிருந்தாலும் சேப்பாக்குன்னு சரி, என்டையர் சென்னையே என்ன ஒரு வைப்ல இருந்திருக்கும் யோசிச்சு மட்டும் பாருங்க. இது கற்பனை தான், பட் இருந்தாலும் அந்த மாதிரி யோசிக்க தோணுது நேற்று அவர் ஆடுறத பார்த்து. நீங்க என்ன எப்படி இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? ஒருவேளை சென்னையில சேப்பாக்கில் இந்த மாதிரி தோனி வந்து நேற்று ஆடின மேட்சோட இன்னிங்ஸை ரீக்ரியேட் பண்ணி ஒரு இன்னிங்ஸ் ஆடினார்னா எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இவருக்கு வந்து வயசாயிடுச்சு, இவர் அவ்வளோதான் காலி, கிரிக்கெட் எதுவுமே இவருக்கு செட் ஆகாது அப்படின்னு நிறைய ஏற்ற கமெண்ட்லாம் அடிக்கடி தோனி மேலே வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாயெல்லாம் புத்துற மாதிரி நேற்று அவர் பண்ணி காட்டிட்டாரு. அவருக்கு 42 வயசு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், 42 வயசு ஆகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் அடித்த அடி இருக்கு 16 பால்ல 37 ரன்னு. அடி அப்படி ஒரு அடி, சான்ஸே இல்லை. சூப்பர்பான பேட்டிங்கு. கவுட்லேருந்து பார்த்துட்டு இருந்த ஃப்ளமிங்கு தோனி அடிக்கிறத பார்த்து அப்படியே கன்னத்தில் கை வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் என்ன சொன்னார்னா, ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்த மனுஷன் எப்படி விளாடுவார்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் அவர் அடிக்கிற அடியை பார்த்தா சீரியஸாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ஃப்ளமிங் சொல்லியிருந்தார். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தோனி வந்து அந்த முட்டி வலினால ரொம்பவே அவஸ்தப்பட்டிருந்தாரு. அவர் நீல வந்து ஒரு கேப்லாம் வந்து வச்சிருப்பாரு, பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்பயே வந்து அவர் தாங்கி நடக்கிறதெல்லாம் பார்த்து நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எமோஷ்னலாகவே ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா தோனி மாதிரி ஃபிட்டஸ்ட் பர்சன் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். நம்ம அப்படி பார்த்த தோனியை அவர் வந்து காலை லிம்ப் பண்ணி நடக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த சீசனுமே அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு 2த்துலயுமே பார்த்தீங்கன்னா அந்த பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கேப் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னமும் அவருக்கு அந்த நீ இஷ்யூ இருக்குன்னு இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. இவ்வளோ வலியும் அவர் வச்சுக்கிட்டு மேட்ச் விளாட்றாரு. கண்டிப்பாக அவருக்கு காசு பணம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை. பட் லாஸ்ட் இயர் கப்பு வின் பண்ணதுக்கப்புறம் அவர் நமக்கு சொன்னது என்னது, இன்னொரு சீசன் ஃபேன்ஸுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் அவருக்கு இருக்கிற அத்தனை பெயினையும் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எதையுமே வெளியே காட்டாமல் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணால் போதுன்றதுக்காக நமக்காகவே அவர் வந்து அந்த எல்லா பெயினையுமே சகிச்சுக்கிட்டு விளையாட்டுருக்காரு. இந்த பெயினோட தான் நேற்று அந்த ரன்ஸும் அடித்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ்லாம் வந்திருக்கும், அதை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா ஜட்டுகேட் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கும். சரி ஓகே அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் அடிப்பாருன்னு சொல்லிட்டு ஜட்டுகேட் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ சிங்கிள்ஸ் போனால் போகுது, அதை நான் 6 பவுண்டரியாக நான் அதை கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சிங்கிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு 2-3 6 அண்ட் 4லாம் அவர் அடித்தார். அதெல்லாம் வேறு லெவலு. இவ்வளோ ஒரு பெயினை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெயினை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேட்டிங் பண்ணுறது, அதுவும் 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிறதுலாம் வேறு லெவலு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு எந்த ஃபேன்ஸ் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு டீம் மேட்ச்சு தோக்குது, ஆனால் அந்த ஃபேன்ஸ் என்டையர் ஃபேன்ஸ் வந்து ஒரே ஒரு மனுஷனுக்காக அப்படி அவங்க தோக்குற மேட்ச்சை கூட அப்படி கொண்டாடுறாங்க. அது வந்து நம்ம நேற்று தான் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு மேட்ச் தோத்தே இருந்தாலும் தோனி விளையாடுறத பார்த்து எல்லாருமே அவ்வளோ எக்ஸைட் ஆகி அவ்வளோ எனர்ஜியாக பயங்கர மிகப்பெரிய சந்தோஷத்தில் தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். அது எல்லா கிரெடிட்டுமே எம்எஸ் தோனிக்கு தான் போய் சேரும். இந்த மாதிரி ஃபேன்ஸு, இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு காரியம் அது வந்து தலை தோனி கிடச்சிருக்கு. மேட்ச் தோற்றுருந்தாலும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரே ஒரு காரணம், எம்எஸ் தோனி நேற்று பேட்டிங் பண்ணார். இந்த மாதிரி எந்த ஃபேன்ஸு பண்ணுவாங்கன்றது சத்தியமாக தெரியவில்லை. நேற்று இதை நம்ம கண்கூடாவே பார்த்தோம். தவிர்த்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டும் தோனியும் சின்னதாக கான்வர்சேஷன்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ்வலாக பிளேயர்ஸ் கிட்டலாம் பேசுவாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே சொல்லலாம். பண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 இயராக மேட்சே விளையாடாமல் இப்போ தான் இந்த ஐபிஎல் சீசன்லேயே விளையாடுறாரு. அதுவும் அந்த டீமை வந்து கேப்டன்லாம் ட்ரீட் பண்ணுறாரு. ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே சொல்லலாம். நமக்கு எப்படி தெரியும் பண்ட்டு எப்படி விளையாடுவாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு குருனா அவர் சிஷ்யன். குரு வந்து பொலன்னு குழந்துட்டாரு. சிஷ்யம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரும் சூப்பராக ஒரு 50 அடிச்சிருந்தாரு. ஸோ அவருக்கு அது மிகப்பெரிய பூஸ்டாகவே இருந்திருக்கும். இவங்க 2 பேரையும் இந்த மாதிரி பார்க்குறதே வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ட்ரீட் டு வாட்ச்னே சொல்லலாம். அதே போல் தோனி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் யங் பிளேயர்ஸ் கூட பேசுறது, கான்வர்சேஷன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம். எப்பவும் தோனி வந்து யங்ஸ்டர்ஸை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஒரு லைவ் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக நேற்று மேட்ச் நடந்த அந்த கிரவுண்ட் பிளானுக்குலாம் ஒரு மிகப்பெரிய தீபாவளி கிஃப்ட்னே சொல்லலாம். எல்லாருமே தோனிக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் தூக்கி அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். அவருக்கு மிகப்பெரிய ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு க்ரோஸ் கணக்கில் லாட்ரி இருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவர் முகத்தில். ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நிஜமாகவே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். வெல் அண்ட் குட், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எக்ஸப்ட் அந்த மேட்ச் மட்டும் நம்ம வின் பண்ணல. பட் இருந்தாலும் ஃப்ளமிங் என்ன சொன்னார்னா, இந்த மேட்ச் நம்ம தோற்றே இருந்தாலும் தோனியோட பேட்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பூஸ்டாக இருக்கும் அப்கமிங் மேட்சஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டெஃபினட்டாகவே அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பூஸ்டாக இருக்கும். தோனி சும்மா விளாட்னாலே ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு வழி ஆகிடுவாங்க. இந்த மனுஷன் இத்தனை மேட்ச் ஆடாமல் திடீர்னு வந்து 16 பால்ல 37 ரன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி கருணை கொடூரமாக அடிக்கிற ஆள் பயங்கர இதே ஒரு டைம் இதே ஒரு பர்ஃபார்மன்ஸோட அப்கமிங் மேட்ச்லேயே ஆடினார்னா கண்டிப்பாக டெத்தில் வரும்போது ஆப்போனன்ட் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் வந்து டெஃபினட்டாகவே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதை நம்ம நேற்றே கண்கூடாவே பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங் மேட்சஸ்லையும் தோனி வந்து விளையாடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்தமாரி நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இதேமாரி தோனி வந்து கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணோம். நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப இதேமாரி ஒரு வைபோட ஒரு மிகப்பெரிய எனர்ஜியோட வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.